தினமொரு வசனம். மத்தேயு 22வது அதிகாரம் வசனம் 37. இயேசு அவனை நோக்கி, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் உன் முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக. விளக்கம். லண்டன் மாநகரிலுள்ள அனைத்து சுரங்க பாதைகளிலும் இடைவெளியை கவனியுங்கள் என்று கூறும் அறிவிப்பு பலகைகளை காணலாம். சுரங்கப்பாதைகளை பயன்படுத்துபவர்கள் ரயில் வண்டிக்கும் பாதையோர மேடைக்கும் இடையே உள்ள இடைவெளியை கவனித்து செல்ல வேண்டும் என்று அவை நினைப்பூட்டுகின்றன. அமெரிக்க ஐக்கிய நாடுகளில் சிந்தியுங்கள் என்ற வார்த்தை எழுதப்பட்ட அறிவிப்பு பலகைகளை நான் பார்த்திருக்கிறேன். அவை கூறும் செய்தி தெளிவாக உள்ளது. நம்முடைய அன்றாட நடைமுறை வாழ்க்கையில் நாம் செய்து கொண்டிருக்கும் காரியங்களில் நாம் கவனம் செலுத்த தவறுகிறோம். தேவனுடன் நாம் கொண்டிருக்கும் உறவு முறையிலும் இது நடக்கக்கூடுமா? நாம் பின்பற்ற வேண்டிய மிக பெரிய கட்டளை எது என்ற கேள்வி இயேசுவிடம் கேட்கப்பட்ட போது அவர் இவ்வாறு பதிலளித்தார். உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் உன் முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக. நம்முடைய மனமும் தேவனுக்கு முழுமையாக அடிபணிந்து அவரை உற்சாகத்தோடு நேசிக்க வேண்டும். வில்லியம் ஹெச் டான்போர்த் கிறிஸ்தவ தலைமைத்துவத்தை குறித்த தன்னுடைய புத்தகத்தில், சிந்தனை மிகவும் எளிதான செயல், ஆனால் நாம் சிந்தனையை தவிர்க்க விரும்புகிறோம் என்று எழுதுகிறார். தேவனை ஆராதித்து அவரை சேவிப்பதில் நம்முடைய கவனத்தை செலுத்துவதற்கு பதிலாக நாம் வழக்கமான நடைமுறை பழக்கங்களை பின்பற்றுகிறோம். கர்த்தரிடம் நாம் செலுத்தும் அன்பை வெளிப்படுத்துகின்ற புதிய வழிகளை குறித்து பயமின்றி சிந்திப்பதற்கு பதிலாக நாம் எப்போதும் செய்து கொண்டிருக்கும் காரியங்களை தொடர்ந்து செய்வதில் திருப்தி அடைகிறோம். சிந்தனை ஒரு கடினமான வேலையாகும், ஆனால் தேவனை நேசிப்பது நாம் நம்முடைய முழு மனதுடன் அனுபவிக்க வேண்டிய ஒரு மிகப்பெரிய ஸ்லாக்கியமாகும். ஜெபம். தேவனுக்கு ஸ்தோத்திரம். தேவனே, நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் உம்மை முழு மனதோடும் முழு இருதயத்தோடும் நேசிக்கும் மனிதனாக வாழ கிருபை பாராட்டும். ஆமென்.